இது வரைக்கும் 1,60,000 கோடி பணம் வெளில போயிருக்கு. இந்த 1,60,000 கோடி வந்து போனது மட்டும் இல்லாம, ஜான்வரி மாசமும் ஒரு 20,000 கோடி $3 பில்லியன் மேல வெளில போயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்திய பொருளாதாரம் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இத்தனை நாளா நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்த ஜிடிபி நம்பருங்கிறதே உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது நிரூபணமாகுது. அதாவது 8% ஜிடிபி, 7% ஜிடிபிங்கிறது தான் கனவு. ஏன்னா ஜிடிபியில் 2 காம்பனன்ட் உண்டு. ஒன்று நாமினல் ஜிடிபி, ஒன்று ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபிலேருந்து விலைவாசியை கழிச்சேங்கன்னா ரியல் ஜிடிபி வரும். நாமினல் ஜிடிபி 14% இருந்ததுன்னா ஜிடிபி வந்து 4% இன்ஃப்ளேஷனை குறைஞ்சு 10% ஆயிருக்கலாம். அம்மையாரோட அட்வைசர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து நாமினல் ஜிடிபி 8.7, 8.2 இருக்குது. அதில் விலைவாசிங்கிறது 1/2% தான் ஏறி இருக்குது. 7.8% அதனால ஜிடிபிங்கிறாங்க. சாமானியன் உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இது விலைவாசி ஏறி இருக்கா இல்லையான்னு. எனக்கு நார்மலாக முடிவெட்டத்துக்கு ஒரு தம்பி வருவார். சுமாராக எப்போதும் 300 வாங்குறவர் இப்போ 400 கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 300 வாங்கி வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவர் 400 கேட்குறாரு. நான் முட்டை சாப்பிட்றது இல்லை, நான் முட்டை சாப்பிட்றவன் கேட்டால் முட்டை விலை ஏறிடுச்சுங்கிறாங்க. பருப்பு வெளிநாட்டிலேருந்து வருது, ரூபா அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு, அந்த பருப்பு விலை ஏறிடுச்சு. பாமாயிலும் வெளிநாட்டிலேருந்து வருது, பாமாயில் விலையே ஏறி. எங்கே விலைவாசி ஏறலைன்னு யார் சொல்கிறாங்க? நீங்கள் போய் நீங்கள்லாம் டிவி சேனல் வச்சுருக்கீங்க, வெளில போய் கேளுங்க. 1/2% தான் விலைவாசி ஏறி இருக்கா? விலைவாசி ஏறி இருக்கிறது 4-5%. ஸோ ஆக்சுவல் க்ரோத் வந்து 3% தான். நாமினல் ஜிடிபி மைனஸ் ரியல் ஜிடிபி பண்ணிங்கன்னா க்ரோத்துங்கிறது ஜிடிபி நம்பருங்கிறது 3% தான். அதனால தான் ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பரை நம்ப முடியல, C- அப்படின்னு சொல்கிறாங்க. C- கொடுத்தா ஃபெயிலுன்னு அர்த்தம். டீனா ஃபெயிலு, C- ஜஸ்ட் பாஸ். அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எங்களால் நம்ப முடியாதுங்கிறாங்க. எப்படிங்க விலைவாசியே இல்லைங்க இப்போ முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியும்? டிஃப்ளேட்டர் 1/2%னா யார் நம்புவாங்க? 1/2% போன வருஷம் 100 வாங்கின பொருளை இந்த வாட்டி 100 50 காசு கிடைக்குமா? விலைவாசி ஏறவே இல்லையா? நீங்கள் சாப்பாடு விலை ஏறலைங்கிறாங்க, எந்த விலையும் ஏறலைங்கிறாங்க. ரோட்டில் போய் கேளுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த நம்பர்ஸை நம்ப முடியாதுன்னு இவங்களோட எக்கனாமிக் அட்வைஸராக இருக்கிற அரவிந்த் சுப்பிரமணியமே சொல்கிறாரு, இது தப்புங்கிறாரு. ஹார்வர்டில் பேப்பரே எழுதியிருக்காரு. நீங்கள் வேணால் உங்களை ஏமாற்றிக்கலாம், மக்களை ஏமாற்றலாம். மற்ற வெளிநாட்டு சந்தை போடுறவங்களாம் ஏமாற மாட்டாங்க. அதனால தான் பணம் வேலை போகிறது. நம்மளுக்கு என்ன ரியல் குரோத்துங்கிறத நம்மளே ஒத்துக்க மாட்டோம்னா அதை வெளிநாட்டுக்காரன் எப்படி நம்புவோம்? ஒரு பெரிய ஏன்ஷியன்ட் ஃபேரிடெயில் உண்டு, தி எம்பரர் அண்ட் இட்ஸ் நியூ க்ளோத்ஸ்ன்னு. அதாவது எம்பரர் அம்மனமாக ஆக்கிட்டு இதுதான் புது ட்ரெஸ்ஸும்பாங்க. அதுதான் இந்தியாவோட நிலைமை. நம்மளே குரோத்துன்னு சொல்கிறோம். வெளி உலகம் நம்மளை பார்த்து சிரிக்குது. 3% குரோத்தை நீங்கள் 7.5% குரோத்துங்கிறீங்க. கேட்டால் விலைவாசி 1/2% தான் ஏறி இருக்குங்கிறீங்க. யார் நம்புவாங்க? அதனால தான் பணம் வெளில போகுது. இப்போ இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு வச்சுப்போம். நீங்கள் சொல்கிற நான் தப்பாக பேசுகிறேன், அரவிந்த் சுப்பிரமணியன் தப்பாக பேசுகிறாருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் 0.5%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25%. அப்போ ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.75. ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.75 இருந்தால் டாலர் வந்து இங்கே குமியும். யாருக்காவது பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு இந்தியாவில் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% இருக்குன்னா வெளியில் இருக்கிற எல்லா டாலரும் உள்ளே வரும். நீங்கள் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0ங்கிறதுனால தான் பணம்லாம் வெளில போகுது. உங்களோட வெளிநாட்டுக்கு பணம் போகிறது, பங்குச்சந்தையிலேருந்து பணம் போகிறது, உங்கள் ரூபாவோட விலை கீழே. சிங்கப்பூர் டாலர் ஒரே வருஷத்துக்கு 30% கெயின் ஆகிருக்கு. யூரோப்பியன் யூனியன் ஒரு வருஷத்தில் 24% கெயின் ஆகிருக்கு. யூரோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு யூரோ பாருங்கள், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சிங்கப்பூர் டாலர் பாருங்கள், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு ஆஸ்திரேலியன் டாலர் பாருங்கள். அம்மையார் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரூபா விடலை, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குன்னு. சிரிப்பு வருது. டாலர் தான் இருக்கிறதுக்குள்ளேயே வீக்கஸ்ட் கரன்சி இந்த வேர்ல்டு. நீங்கள் எந்த நியூஸ் பேப்பரை நான் சொல்லலை, ஐஎம்எஃப் சொல்கிறாங்கங்க, நான் சொல்லலை, ஐஎம்எஃப் சொல்லுதுங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எல்லாரும் போய் பேசுகிறாங்க, நாங்கள் மட்டும் உண்மை பேசுகிறேன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உண்மையை ஒத்துக்கணும்ல. விலைவாசி என்னங்கிறத நீங்கள் தானே சொல்லணும். இப்போ நீங்கள் தான் நியூஸ் சேனல் நடத்துகிறீங்க, 4 பேரை கேளுங்க. போன வருஷம் பட்ஜெட் என்ன, இந்த வருஷம் என்ன பட்ஜெட் போட்டாங்கன்னு.
ஃபர்டிலைசர் விலை ஏற்றலையா? இன்னைக்கு சிலிண்டர் விலையை 50 ரூபா ஏற்றிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சார் கச்சா எண்ணெய் விலை இறங்குது மார்க்கெட்டில். சரி, கச்சா எண்ணெய் விலை இறங்குறது. கச்சா விலை எண்ணெய் இறங்கினா சிலிண்டர் விலை இறங்கணும். எப்படி சிலிண்டர் விலை 50 ரூபா ஏற்றுறீங்க இன்னைக்கு? கமர்ஷியல் சிலிண்டர் விலை எதுக்கு 50 ரூபா ஏற்றிருக்கீங்க? இருக்கிறது ரெண்டு பெரும் முதலாளிகள். ஒன்று ரிலையன்ஸு, இன்னொன்று வந்து ராசன் சாஃப்ட்டு. ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை சீப்பாக வாங்கி அந்த 2 கம்பெனி மட்டும் லாபம் அடையுது. ஏன் உங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலை இறங்கி இருக்குதா? கேஸ் விலை இது பெட்ரோல் விலை இறங்கி இருக்குதா? டீசல் விலை இறங்கி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், பருப்பு வகைற விலை ஏற்றிருக்கீங்க, முட்டை விலை ஏறி இருக்கு, பாம் ஆயில் விலை ஏறி இருக்கு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் தோசை விலை மட்டும் ஏறாமல் எப்படி இருக்கும்? இவ்வளோ பருப்பு விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, எண்ணெய் விலை ஏறுது, தோசை விலை ஏறலைன்னா நம்புவீங்களா நீங்கள்? யாராவது நம்புவாங்களா? அதை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட்டு இதுதான் குரோத்துன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டுக்காரன் சிரிச்சுட்டு பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறான். போன எலெக்ஷன் போது என்ன பண்ணாங்க, மதுரையில் எய்ம்ஸுன்னாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை டிசம்பர் 2026 முடியுங்கிறான் எல்என்டி. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஏதாவது போன பட்ஜெட்டில் சொன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இந்த வருஷம் முடிக்கிறீங்க. இது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு? மதுரையில் எய்ம்ஸு கட்டி சொல்லி 5 வருஷம் ஆகுது. மதுரைக்கு வந்து சின்ன ஊரா, மெட்ரோ கிடையாது. கோயம்புத்தூர் சின்ன ஊர், மெட்ரோ கிடையாது. ஆக்ரா பெரிய ஊர், மெட்ரோவா? எந்த ஊர் நியாயம் சார் இதெல்லாம்?